அயோத்தி யாத்திரை செல்ல தடை விதிக்கப்பட்ட விவகாரத்தால் பார்லிமென்டில் கடும் அமளி நிலவியதால் இரு சபைகளும் அடுத்தடுத்து பல முறை ஒத்திவைக்கப்பட்டன. அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என வலியுறுத்தி ஞாயிறன்று தடையை மீறி யாத்திரை செல்ல முயன்ற விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கள் அசோக் சிங்கால், பிரவீன் தொகாடியா, VHP தொண்டர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோரை உத்தரப்பிரதேச போலீசார் கைது செய்தனர். இப்பிரச்சினை பார்லிமென்டின் இரு சபைகளிலும் எதிரொலித்தது. திங்களன்று லோக்சபா கூடியதும் பாரதிய ஜனதா உறுப்பினர் யோகி ஆதித்யானந்த் எழுந்து துறவிகளை கைது செய்ததன் மூலம் அவர்களை உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி அரசு அவமதித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இந்துக்களின் யாத்திரைக்கு தடை விதித்துவிட்டு பயங்கரவாதிகள் தாராளமாக உலவ அனுமதிப்பதாகவும் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே யாத்திரைக்கு தடை விதித்ததாகவும் துறவிகளை உத்தரப்பிரதேச அரசு காயப்படுத்தவில்லை என்றும் சமாஜ்வாடி கட்சித் தலைவர் முலாயம் சிங் யாதவ் கூறினார். அவரை பேச விடாமல் பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் கோஷமிட்டதால் சமாஜ்வாடி உறுப்பினர்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டனர். இதனால் முதலில் சபையை சிறிது நேரத்துக்கு சபாநாயகர் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் அடுத்தடுத்து லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் அயோத்தி யாத்திரை பிரச்சினையால் கடும் அமளி நிலவியது. யாத்திரைக்கு தடை விதித்ததால் டெல்லியில் சமாஜ்வாடி கட்சி தலைமை அலுவலகத்தை பாரதிய ஜனதாவினர் அடித்து நொறுக்கிவிட்டதாக குற்றம் சாட்டி சமாஜ்வாடி உறுப்பினர்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர். சமாஜ்வாடியின் குற்றச்சாட்டை மறுத்து பாரதிய ஜனதா உறுப்பினர்களும் சத்தம் போட்டதால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து 2 முறை ஒத்திவைப்புகளை சந்திக்க நேர்ந்தது. பகல் 12 மணிக்கு துணைத் தலைவர் PJ குரியன் தலைமையில் சபை கூடிய போதும் அமளி நீடித்ததால் ராஜ்யசபா மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக லோக்சபா கூடியதும் கர்நாடகாவில் 2 லோக்சபா தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகை ரம்யா, TK சுரேஷ் ஆகியோர் MPக்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர்.